வணக்கம். இன்னைக்கு இன்ட்ரோ பேக்டெக்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் பேக்கேஜிங் மிஷினரிஸும் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக இருக்கிற மிஷினரிஸும் பார்க்க போகிறோம். அதில் ஃபுட் பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிறு குறு தொழிலுக்கு தேவையான பேட்டரி மிக்சர் வித் ஃபில்லிங் மிஷினும் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த இட்லி மாவு, தோசை மாவு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுச் பேக்கிங் மிஷின், இந்த கடுகு, உளுந்து, சீரகம், இந்த மாதிரி கிரானுவல்ஸ் ஐட்டம்ஸ் ஆகட்டும், பவுடர் ஐட்டம் ஆகட்டும், இந்த மாதிரி பேக்கிங் பண்ணக்கூடிய மிஷினரிஸ் ஃபுட் ரிலேட்டடாகவும், அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட்டு, லாஜிஸ்டிக்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா FMCG ஆகட்டும், ஃபார்மசிட்டிக்கல் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் யூஸ் ஆகிற மிஷினரிஸ் மாதிரி பேலட் ராப்பிங் மிஷின் அண்ட் காட்டன் சீலிங் மிஷின் அண்ட் ஆர்பிட்டல் ராப்பிங் மிஷின்ஸ் அண்ட் ஸ்டாப்பிங் மிஷின் சொல்லிட்டு இந்த ரிலேட்டட் மிஷினரிஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேலட் ராப்பிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ன் டேபிள் ஸ்பீடு, நமக்கு ரொட்டேஷன் வந்து ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்பீடு பண்ணாலும் நம்ம டேர்ன் டேபிளோட ஸ்பீடு, அது போக வந்துட்டு உங்களுக்கு ப்ரீஸ்டச் எந்த அளவுக்கு உங்களுக்கு இழுத்து கொடுக்கணும், அதே மாதிரி வந்துட்டு எலிவேட்டர் ஸ்பீடு, மேலே ஏறி இறங்குறது, இந்த ஸ்பீடு எல்லாமே நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இதன் மூலமா. அதே மாதிரி உங்களுக்கு மேனுவலா ஒருவேளை ஆட்டோமேட்டிக் மேலே கீழே இறங்குறது இல்லாமல் மேனுவலானாலுமே சைக்கிள் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் மூலமா நம்மளால மேனுவலாவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிறது நமக்கு எவ்வளவு ரொட்டேஷன் வேணும், ஒரு பேலட்டைஸ்டுக்கு நம்மளோட அதோட வெயிட்டையும் அந்த ப்ராடக்டோட ஸ்ட்ரென்த்தையும் பொறுத்துட்டு நம்ம சிங்கிள் ரொட்டேஷனா இல்லை டபுள் ரொட்டேஷனா நமக்கு நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் எவ்வளவு வேணுங்கிறது நம்ம மிஷினில் செட் பண்ணிக்க முடியும். இப்போ மிஷின் ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சைக்கிள் ஸ்டார்ட் மூலியமாவே நம்ம மிஷினோட ரொட்டேஷன் எல்லாமே ஒர்க்கிங் உங்களுக்கு தெரியும். இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ராப்பிங் ஆகும்போது நமக்கு ப்ரீஸ்டச்சோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு நமக்கு எலாங்கேட் ஆகணுங்கிறது அந்த ஸ்ட்ரெச் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ அதனால ஃபிலிம் யூசேஜ் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நமக்கு அதனால ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் நமக்கு இதனால மிச்சமாகும் உங்களுக்கு. அதனால நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் நமக்கு கீழே மேலே இருக்கிறது. இப்போ நம்ம சிங்கிள் ரொட்டேஷன் வச்சிருக்கோம், நமக்கு இதுலேயே டபுள் ரொட்டேஷன் வேணாலும் நம்ம செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம் அதில். அதே மாதிரி நம்ம இப்போ ப்ரீஸ்டச் மேலே ஏறி இறங்குற ஸ்பீடு, டேர்ன் டேபிளோட ரொட்டேஷன் ஸ்பீடு, இது எல்லாத்தையும் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்க்க போகிற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சீலிங் மிஷின் வித் வந்து ஆர்பிட்டல் டேப்பிங் மிஷின். இது ஆர்பிட்டல் டேப்பிங் ரோட்டரி டேப்பிங் சொல்லலாம். எதுக்காக இந்த ரொட்டேட்டரி டேப்பிங் பார்க்கும்போது நார்மலாக நம்ம பாக்ஸஸ்க்கு வந்து காட்டன் சீலிங் மிஷின் மூலியமா வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம் மட்டும் நம்ம டேப் ஒட்டுவோம். இந்த ஆர்பிட்டல் டேப்பிங் மூலியமா நம்ம பாக்ஸை சுற்றி டேப் ஒட்டிக்கலாம். இதில் என்னன்னா பாக்ஸ்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து டெக்ஸ்டைல்ஸ் வர இந்த பீசஸ், அது போக வந்துட்டு வேற எந்த மாதிரி மெட்டல், இந்த டோர்ஸ் இல்ல விண்டோஸ், இந்த மாதிரி எந்த மாதிரி ப்ராடக்டா இருந்தாலும் சரி, இந்த ஸ்டீல் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நம்ம டைட்டா ரேப் பண்றதுக்கு டேப் மூலியமா நம்ம டைட்டா கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு வேண்டி மேலேக்கு பாக்ஸஸ்க்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்போ லைன் யூஸ் ஆகும். எதுக்காக இந்த பாக்ஸஸ் காம்போ லைன் பார்க்கும்போது ஒரு நார்மல் பாக்ஸஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரோட்டரி மோஷன்ல மட்டும் அடிக்காம நார்மல் ஸ்ட்ரென்த்துக்காக டாப் அண்ட் பாட்டம் வேணாலும் நம்ம இதை செட் பண்ணிக்கலாம் அந்த காம்போவா. இல்ல இது சிங்கிளா தனித்தனி அடிக்கனாலும் இந்த ஆர்பிட்டல் தனியாகவும் இந்த காட்டன் சீலிங் தனியாகவும் நம்மளால யூசேஜ் பண்ணிக்க முடியும். இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த FMCG ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடா உள்ளவங்களுக்கும், அது போக வந்து இந்த டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்டுக்கு, இந்த மாதிரி உள்ள எல்லா ஃபீல்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து இந்த டேப்பிங் மட்டும் இல்லாம இதுல ராப்பிங், ஒரு ஸ்ட்ரெச் ஃபிலிம் யூஸ் பண்ணி நீங்க ராப் பண்ணணும்னு நினைச்சாலுமே அதுக்கு தனியா நம்மளால ஆர்பிட்டல் ராப்பிங் மிஷின் சொல்லிட்டு அதுக்கும் செப்பரேட்டா இருக்கு. இப்போ நம்ம இந்த மிஷினோட ஒர்க்கிங் எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் பாக்ஸஸ் உங்களுக்கு மேலேங்கிலும் டேப்பிங்கும் ஆயிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேப்பும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக சுற்றியும் கொடுத்துரும். இது நமக்கு எவ்வளோ கவுண்ட் வேணும், 2 வேணுமா 3 வேணுமா, இந்த மாதிரி கவுண்டிங்கும் நம்மளால வச்சுக்க முடியும். கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃபுல் பாக்ஸுக்கு டேப் அடிச்சு கொடுத்துரும். இதுக்குன்னு இல்லாம நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ், டோர்ஸ் அந்த மாதிரி வரதுக்குமே ஸ்டீல் பிளேட், இதுக்கு எல்லாமே இந்த டேப்பிங் மிஷின் நம்ம தனியா யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால என்னன்னா டஸ்ட் ஃப்ரீயாவும் இருக்கும், உங்களுக்கு அந்த தண்ணி இந்த மாதிரி போகாம உங்களுக்கு டைப்பிங்க்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ராப்பிங் மிஷின் வேணாலும் ஆர்பிட்டல் ராப்பிங் மிஷினும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமைஸா நம்ம ப்ராடக்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அது நம்ம அடுத்து பார்க்க போற பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் ஸ்டாப்பிங் மிஷின் நம்ம நிறைய பார்த்திருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் பண்டிலிங் மிஷின், பேப்பர் பேண்டிங் மிஷின் சொல்லுவாங்க. இது எதுக்காகனா இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுக்காக. நார்மல் ஸ்டாப்பிங் மிஷின்ல PP ஸ்டெப்ஸ், அதாவது பாலிப்ரோபைலின் சொல்லி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இதுல என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த பேப்பர் டேப், பேப்பர் ஸ்டெப்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸ், இந்த மாதிரி வர பேப்பர் பேண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்னன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இதுல இந்த மிஷின் எதுக்காக ஸ்பெஷலி யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர்ல இந்த கேஷ் பண்டில்ஸ் அடிக்கிறதுக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வர இந்த பென்சில் ஸ்டாண்ட் பாக்ஸஸ், இந்த ஊதுபத்தி பாக்ஸஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேக்கரிஸ் ஃபுட் ரிலேட்டா பார்க்கும்போது இந்த ட்ரேஸுக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து நம்மள ராப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராப்பிங் எதனால நம்ம யூஸ் பண்றோம்னா நமக்கு இந்த சிங்கிள் ப்ராடக்ட் இல்லாம இந்த பை ஒன் கெட் ஒன் கொடுக்கறதுக்கு பாக்ஸஸ்க்கு எல்லாமே இது யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்டா வந்து டிரான்ஸ்பரண்ட் ரோலும் போட்டுக்கலாம், இந்த பேப்பர் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லுக் வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேங்கிங்ல வந்து பார்க்கும்போது இந்த பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா கேஷ் பண்டில்ஸ் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. நம்மள வந்து பிளாஸ்டிக் ராப்பிங்கோ இல்லாட்டி பேப்பர் ஸ்டாப் மாதிரி போட்டு
அடிச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கும் வந்து பேங்கிங் செக்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது இந்த மிஷினோட ஒர்க்கிங் எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ், இந்த பேப்பர் பண்டில்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டாப்ல ஒருவேளை உங்களுக்கு ஓவர் டைட்டன் ஆகி கிளியும் அந்த மாதிரி பயம் இருந்தாலும் இதில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டாப்ஸ் அடிக்கும்போது உங்களுக்கு நல்ல பக்காவே ஃபினிஷிங்கும் இருக்கும், உங்களுக்கு நல்ல டைட்டாக ஸ்டாப்ஸும் ஆகிருக்கும். அவுட்லுக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இதே மாதிரி நமக்கு இதை திருப்பி அடிக்கிறது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு நம்ம ரொட்டேட் மோஷன் நம்ம அடிக்கிறோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டிங்லேயே உங்களுக்கு சீலிங் பண்ணி கொடுத்துரும். ஸோ நல்லா லைட்டாக பிஞ்சு போகாது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு. ஃபுட் ஆர்டர் இவங்களுக்குலாம் ஆர்டர் சாப்பாடு போட்டு நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பிங் மிஷின். இந்த ஸ்டாப்பிங் மிஷின்ங்கிறது நார்மலாக இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் தவிர்க்க முடியாத ஒன்று. அதாவது நம்ம லாஸ்ட் எண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதில் ஆனாலுமே காட்டன் பாக்ஸஸ் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்டில் இந்த துணிகள் அதாவது 10 இல்லை 20 வேஷ்டிகள் இல்லை சாரீஸ் இந்த மாதிரி வந்து மொத்தமாக பண்டில் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி காட்டன் பாக்ஸஸும் மொத்தமாக பண்டில் பண்ணுறதுக்குன்னு இந்த ஸ்டாப்பிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாப்பிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுனா நமக்கு அந்த ஸ்டாப் அடிச்சதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்ல எதுவுமே ப்ராடக்ட்ஸ் மிஸ் ஆகாமல் இருக்கும், நல்ல ஸ்டிஃபாக உங்களுக்கு வந்து பாக்ஸ் பிரியாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இந்த ஸ்டாப்பிங் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்மள பாத்தீங்கன்னா உங்களுக்கு FMCG-ல அதே மாதிரி வந்து லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, அந்த பம்ப் கம்பெனி, அது மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு எல்லா ஃபீல்டும் யூஸ் பண்ற மாதிரி மிஷின்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக் சொல்லி ஸ்டாப்பிங் மிஷின்ஸ் இருக்கு. அதுலேயே வந்துட்டு பெரிய காட்டன்ஸ்க்கு வரது, அதாவது 1/2 டன் 1 டன் மாதிரி பெரிய ஐட்டம்ஸ் இருக்கு பேட்டரி டூல், நிமேட்டிக் டூல் சொல்லி மாதிரி வச்சிருக்கோம். அதுல இப்ப நம்ம டெமோ பார்க்க போறது இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பிங் மிஷின். இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்டா வந்துட்டு 9 mm or 12 mm or 5 mm சொல்லி கூட ஹை ஸ்பீட் காட்டன் ஸ்டாப்பிங் மிஷின் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அதுல நம்ம இப்ப பார்க்கறது வந்து 12 mm ஸ்டாப் போட்டு அடிக்கிற ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பிங் மிஷின். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிஃபா அடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும், டைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால அந்த ஸ்டாப்போட டென்ஷனும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக ஸ்டாப்பாக இருக்கும். ஸோ நம்ம வெயிட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஸ்டாப்னால பிடிச்சி தூக்கினாலுமே உங்களுக்கு அது பிஞ்சு போகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான பேக்கிங் மிஷின்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அடுத்து வந்து நம்மளோட ஃபுட் பேக்கிங் மிஷின்ஸ் எல்லாமே மிஸ்டர் கபீர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வணக்கம் சென்னை மக்களே. ஸோ நம்ம இப்போ எக்ஸ்போல இருக்கோம். எக்ஸ்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ்போல நம்ம நிறைய மிஷின்ஸை ஷோ பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற மிஷின்ஸ் எல்லாமே ஃபுட் ரிலேட்டடான மிஷின்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேட்டர் மிக்சர் மிஷின். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி மாவையும் உளுந்த மாவையும் ஒன்னா சேர்த்து நம்ம போட்டுட்டோம்னு சொன்னா இந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35-40 kgsல இருந்து மேக்ஸிமம் 100 kgs வரைக்கும் ஃபில் பண்றதுக்கான டேங்க் வரைக்கும் நம்ம பண்றோம். ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபில்லிங் மிஷின் அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கோம். நமக்கு 1/4 கிலோ வேணுமா, 1/2 கிலோ வேணுமா, 1 கிலோ வேணுமா, நம்மளோட லெவல் எந்த லெவலுக்கு தேவையோ அந்த லெவல் மட்டும் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபில் பண்ணி கொடுத்துரும். மக்களே இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் பவுச் பேக்கிங் மிஷின். ஸோ இதோட வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 grams இருந்து 100 grams வரைக்கும் இருக்கக்கூடிய சீரகம், மிளகு, கடுகு, சோம்பு, அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய கிராசரி ஐட்டம்ஸ், பருப்பு ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் 2 gramல இருந்து 100 grams வரைக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக பவுச் பேக்கிங் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நம்ம ப்ராடக்ட் இதில் ஃபீட் பண்ணிட்டு பண்ணால் போதும், கிராம்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருவோம். இந்த கிராம்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா போதும், ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில் ஆகி அதுவே பவுச் பேக்கிங் பண்ணி உங்களுக்கு வெளியே வந்துடும். இதில் நமக்கு இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி பேக்கெட்ஸ் வேணும்னாலும் இப்படியே எடுத்துக்க முடியும். இல்லை இந்த மாதிரி சரமா வேணும் அப்படின்னாலும் நம்மளால சரமாவும் எடுத்துக்க முடியும். ஸோ ரொம்ப காம்பேக்டான ஒரு ஸ்மால் சைஸ் மிஷின் இது. முக்கியமாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபேஸ் மிஷின். ஸோ நம்ம நார்மல் ஹோமில் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நார்மல் ஹோம் கரண்ட் இருந்தால் கூட போதும், நம்ம ரொம்ப ஈஸியாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் வைக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2க்கு 2 இல்லை 3க்கு 3 சைஸ் இருந்தால் போதும். ரொம்ப காம்பேக்டான ஒரு சூப்பரான மிஷின். ஸோ ஏஜென்சியாக எடுத்து பண்ணுறவங்க இல்லை வீட்டில் வச்சு ஒரு சுயதொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மிஷின் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மக்களே இந்த மிஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பேண்ட் சீலர் மிஷின். ஸோ உங்களுக்கு தெரியும் பேண்ட் சீலர் மிஷின்ஸில் நிறைய வேரியன்ட் இருக்குது. அதாவது நம்ம ஹரிசாண்டல், வெர்டிக்கல், எம்எஸ் பாடி, எஸ்எஸ் பாடின்னு சொல்லி நிறைய வேரியன்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வேரியன்ட்டுக்கு ஏற்றாப்புல அதோட பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதோட அப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம ஏன் இந்த வெர்டிக்கல் பேண்ட் சீலர் போறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ சப்போஸ் நீங்க கஸ்டமர் சைட்ல வந்து லிக்விட் மரன் ஐட்டமோ, பேஸ்ட் மரன் ஐட்டமோ, இல்லை பவுடர் மரன் ஐட்டம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா நம்ம அப்போ வந்து நம்ம சாச்சு வச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா ஹரிசாண்டல் நம்ம சாச்சு வச்சு மட்டும் தான் கொடுக்க முடியும். இப்படி சாச்சு வச்சு கொடுக்கும் போது வெளியே செஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான வெர்டிக்கல் டைப் மாடல் நம்ம போறாங்க. ஸோ இப்போ இந்த வெர்டிக்கல் டைப் மாடல் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் பாடி, எஸ்எஸ் பாடின்னு சொல்லி 2 இருக்கு. இப்போ நம்ம லிக்விட் மரன் ஐட்டம்ஸ் இல்லை தண்ணி பட
வரக்கூடிய இடத்துல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம எம்எஸ் படி போக முடியாது, ரொம்ப சீக்கிரமே துரு பிடிச்சிரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரியான எஸ்எஸ் படி போறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சிங்கிள் ஃபேஸ் மிஷின் தான். உங்களுக்கு டோட்டலாகவே ஒரு 700 வாட்ஸ் தான் பவரே எடுக்கும். ஸோ இந்த மிஷின் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ஒரு சின்ன டெமோ பார்த்துடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கன்வேயோட ஸ்பீடை நம்மளால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் பவுச் நம்மளுடைய எந்த கண்ட்ரோல் வேணுமோ அது எல்லாத்தையுமே ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும், டெம்பரேச்சரையும் கன்வேயோட ஸ்பீடையும். ஸோ மக்களே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேக்கம் பவுச் பேக்கிங் மிஷின் DZ260 மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா டேபிள் டாப் மாடல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டான சின்ன சைஸ் மிஷினும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 260 mm அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹீட்டிங் ஸ்ட்ரிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ முக்கியமா இந்த மிஷின் உங்களுக்கு எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பவுச்சில் இன்பில்ட்டா இருக்கக்கூடிய அந்த ஏர் அட்மாஸ்பரிக் ஏரை வந்து ஃபுல்லா சக்ஷன் பண்ணி வெளியே இழுத்துட்டு அதை அப்படியே சீல் பண்ணோம். ஸோ குறிப்பா இந்த மிஷின் எங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மீட் இண்டஸ்ட்ரீஸ்ல, எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பன்னீர் இண்டஸ்ட்ரி இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய மாய்ச்சர் ஏர் எல்லாத்தையுமே செக் பண்ணி இழுத்துட்டு அதுக்கப்புறம் சீல் பண்ணா மட்டும்தான் அந்த ப்ராடக்டுடைய செல்ஃப் லைஃப் வந்து உங்களுக்கு அப்படியே டபுள் த லைஃப் இருக்கும். ஸோ இப்போ இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம நிஜமா பார்த்துடலாம். ஸோ இப்போ வேக்யூம் டைம் ஓடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் டைமிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கூலிங் டைம் வரும். ஸோ அந்த கூலிங் டைம் முடிஞ்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு அதை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது உள்ளார சுத்தமாக ஒரு அளவு கூட உங்களுக்கு காற்றே இருக்காது. ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேக்கமில் இந்த ப்ராடக்ட் நம்ம வச்சுருக்க போகும்போது இதோட செல்ஃப் லைஃப்ங்கிறது 2 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ மக்களே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிரான்ச் வந்து கோயம்புத்தூர்லையும், சப் பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர்லையும், பெங்களூரில் பீனியாவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மிஷின்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுமா, என்கொயரிஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் லிங்க்ல இருக்கக்கூடிய எங்களோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.